ஹலோ ஒன் வெல்கம் ஆச்சு. ஸோ இது என்ன பார்க்க போனால் டிவிக்கோட எலெக்ஷன் கேம்பெயின் சாங் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்க போகிறோம். ஸோ இந்த படமும் வந்துட்டு இந்த பாடலும் வந்துட்டு நம்ம டிவிக்கோட தலைவர் நம்ம தளபதியை வந்துட்டு பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். நான் ஒன்றும் கேட்கல, ஜஸ்ட் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுருந்தேன். இந்த ரிலீஸ் ஆகி எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 days ஆகுது. ஓகேவா, இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்க போறீங்க சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. ஸோ பார்க்குறப்ப நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்போ எந்த டேட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டிவிக்கோட ஆந்தம்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி இருந்துச்சு, லிரிக்கல் வீடியோ பார்த்தோம்ல, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட எலெக்ஷன் கேம்பெயின் சாங் எப்படி இருக்க போகுது தெரியல. மேபி அந்த டைலாக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒன்று டிவிக்கு ஒன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உங்க விஜய் நான் வரேன் அந்த ஐகானிக்கான டைலாக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு கேத்துட்டு வந்துருமா. ஃபார் 6 minutes 28 seconds ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வாங்க லெட்ஸ் வாட்ச் இட். 3, 2, 1 கோ. அதை இறுக்கி முடிச்சு ஒரு வரலாறு எழுது. படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காச வாழ்க்கை ஒன்ன விட்டுடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் தூங்காமலே விழி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் வாங்காதுடா. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தேனா நீங்க 8 கோடி பேரு. நரல பாக்ஸ் கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு பங்க போன நீ விசில் கடி ஓட்டு. படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமுன்னா
காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் நடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு துணையாகுது. தமிழ்நாட்டே விசிலடிக்க ரெடியாகுது. தமிழ் பொங்கால் மாட்டே விழி தூங்காதுடா, இந்த வெள்ளை பின் பார்க்காதுடா. எத்தனை மன்னனை ஒத்திங்க வச்சவன்டா. நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு, கொஞ்சம் நவன் தானா இங்க 8 கோடி பேரு. நிரல போது ஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு, நல்லா பங்க பாட நீ விசில் கடி ஓட்டு. அடி 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 புலிகளுக்கு வராதே, புலிகளுக்கு வராதே, தலைவனுக்கு வராதே, நகர 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 நகர. புலிகளுக்கு வராதே, பிடித்தனுக்கு வராதே, மக்களை வெல்ல வச்சாதான் பவர் 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 பவர். கருப்படுத்து வச்சோமே, கருப்படுத்து வச்சோமே, அடக்குமுறை அடியாகும். விரல் 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 மீண்டும் மீண்டும் ஏமாற்றும், அரசியல் நீ மாற்றும். வாய்ப்பு வந்தால் நீ போடு. விசில் விசில் விசில். நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு, கொஞ்சம் நவன் தானா இங்க 8 கோடி பேரு. நிரல போது ஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு, நல்லா பங்க பாட நீ விசில் கடி ஓட்டு. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? சூப்பர். அதுதான் எதிர்பார்த்தேன், எங்கடா அந்த டைலாக் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க விஜய் நான் வரேன், அதான் எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் வர, விசில் அடிக்க ரெடியா அப்படி. ரெடி தலைவா ரெடி. உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ்ங்க, கூஸ் பம்ப்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போர்ஷன் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபீமேல் சிங்கர் பாடி இருந்தாங்களா, அந்த போர்ஷனோட லிரிக்ஸ்லாம் கேட்கும் போது லிட்டரலி கண்ணு கலங்கிடுச்சு உண்மையிலே. ஓகேவா, அவ்வளவு இதா இருந்துச்சு. கண்ணு கலங்குற நேரத்தை அப்படியே வந்து அப்புறம் ஒரு பீட் எடுத்தாரு பாருங்க. ஓகேவா, நம்ம தமிழ் நினைக்கிறேன், தமிழ் தான் மியூசிக் போட்டதுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. லைக் அப்படியே ஒரு மாதிரி லைக் அந்த மெலோடிக்குள்ள மூழ்க வச்சு திரும்ப வந்துட்டு லைக் திரும்ப அந்த ஒரு ஹைப் ஏற்றி விட்டாரு. இந்த சாங்லயே செம்மையா இருக்கு. அண்ட் லிரிக்ஸ் ஓகேவா சூப்பரா இருக்கு. நான் தன்னந்தனியாளு கொஞ்சம் ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா 8 கோடி பேரு. ஸோ இந்த ரிலிக்ஸ் சூப்பரா இருக்கு. எவன்டா எழுதுனது ரிலிக்ஸை, சூப்பரா இருக்கு அப்படிதான் சொல்றோம்னு தோணுது. ஸோ உண்மையை நல்லா இருக்கு அந்த ரிலிக்ஸ், அடியா இருக்கு. உங்க பையன்ல என்ன தோணுது? நம்ம தலைவர் விஜய் டிவிக்கு இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு நம்ம தலைவர் விஜய் வந்துட்டு சிஎம் ஆயிடுவார்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்துட்டு ஐ கான் ஜட்ஜ் எனிதிங், பட் என்னோட அசம்ஷன் லைக் இவர் வந்தா நல்லா இருக்கும். பட் வந்துட்டு நான் ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு ஐம் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு ஓகேவா, பட் நம்ம தமிழர்கள் எல்லாமே அந்த ஒரு என்ன சொல்றது, எப்படி பார்த்தாலும் சொந்த ஊர் இந்தியா தான் ஓகேவா. நம்ம எப்படி சொன்னாலும் தமிழர்கள் இருந்தாலும் தனித்தனியா பிரிஞ்சிருந்தாலும் நம்மளாம் ஒன்னா இருந்த இடம் எடுத்துக்கிட்டா இந்தியா தான். அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து பிரிஞ்சு வந்திருப்போம் ரைட்டா. நம்ம முன்னோர்கள்லாம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே உள்ள தலைமுறைலாம் பார்த்தா வந்துட்டு கண்டிப்பா இருக்குதான் செய்வாங்க ஓகேவா. ஸோ லைக் எல்லா ஊரும் எனக்கு தெரிஞ்சு எல்லா நாடுக்கும் வந்துட்டு எல்லாம் நல்லதும் நடக்கணும் தான் ஓகேவா. பட் நம்ம ஒரு ஆக்டரா இருக்கிறப்ப நிறைய உதவிகள்லாம் செஞ்ச ஒருத்தர் உண்மையிலே ஜெனுவினா வந்துட்டு அவரோட எத்தனையோ கோடி லைக் 400-600 க்ரோஸ் சேலரிலாம் விட்டுட்டு அந்த வசதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அவர் மக்களுக்காக இறங்கி செய்யறேன்னு சொல்லி இறங்கி வந்துட்டாரு ஓகேவா. ஒன்ஸ் ஜெயிச்சுட்டா யாருக்கு அந்த அந்த வெற்றி சொந்தம்னு நினைக்கிறீங்க? இந்த மக்களுக்கு தானே சொந்தம் ரைட்டா. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னு சத்தியமா தெரியல. ஜஸ்ட் கேட்ட கேள்விக்கு நானே தேவையான ஒரு பதில் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க ஓகேவா, யார் ஜெயிக்கணும்னு கேட்கல சரிங்க. கண்டிப்பா ஃபேன்ஸ்லாம் விஜய் தான் ஜெயிக்கணும், தளபதி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஜெயிக்கணும் ஓகேவா, ஏன் ஜெயிக்கணும், ஏன் தலைவர் விஜய் சிஎம்மா ஆகணும் ஓகேவா, என்ன பெனிஃபிட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு மலேசியா பாக்குறப்போ வந்துட்டு ஸோ ஆப்வியஸ்லி சார் தளபதி ஃபேனா அவர் வந்தா சந்தோஷம் தான் ஓகேவா.
அண்ட் அவர் இவ்வளவு எஃபர்ட் போடுறாருல்ல, ஸோ அந்த எஃபர்ட்லயே ஆஸ் அ தளபதி ஃபேன்லாம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு மனசு ஏன் எஃபர்ட் போடணும்? ஒண்ணுமே ஒரு ப்ராஃபிட்டே இல்லாத ஒரு விஷயத்துக்கு, ப்ராஃபிட்டே வேணாம்னு சொல்ற விஷயத்துக்கு எதுக்கு மனசு இவ்வளவு எஃபர்ட் போடணும்? அதுல அவர் ஜென்யூனான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ வாட் இஃப் இவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அசம்ஷன், ஓட்டு போற எத்தனை பேர்கிட்ட அந்த ஓட்டு உரிமை இருக்கோ நீங்க முடிவு பண்ணுங்க எந்த தலைவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரி, தலைவர் விஜய் சொன்ன மாதிரி, எங்க எந்த ஊர்ல இருந்தாலும் லீவ் போட்டுட்டு வந்துட்டு ஓட்டு போட வந்துருங்க. உங்க சொந்த ஊருக்கு எந்த ஊர்ல உங்களுக்கு அந்த ஓட்டு கொடுக்குறாங்களோ, ஓகேவா? ஸோ அங்க வந்துட்டு நீங்க ஓட்டு போட வந்துருங்க லீவ் எடுத்துட்டு. ஸோ வந்துட்டு என்னோட ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு அட்வைஸ் கண்டிப்பா சொல்லுவேன், சர்க்கார் படம் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? சர்க்கார் படத்துக்கு பாருங்க. ஓகேவா? நிறைய எலிமெண்ட் வந்துட்டு ஒட்டு போது. முடிஞ்சா அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ போட ட்ரை பண்றேன். சரிங்க? ஸோ அது வரைக்கும் ஸ்டேடியம் ஒரிஜினல் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். யாரும் ஒன்று பார்க்கல கேட்கல மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு போது உங்க தாசு விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு உங்க தாசு விஷயம் ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் டேக் கேர். பாய்.